ஆண்களே இல்லாத ஒரு சிறைச்சாலையில் பெண் கைதி ஒருவர் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்திருப்பது அமெரிக்காவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவில் உள்ள மியாமி என்னும் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பெண் எவ்வாறு குழந்தையை பெற்றெடுத்தார் என்று மிகவும் தீவிரமாக புலன் விசாரணை அரங்கேறி வருகிறது. அந்த பெண்ணிடம் விசாரித்த போது அந்த பெண் அளித்த தகவல் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ ரீதியாக இது சாத்தியமா என்றும் அமெரிக்க புலனாய்வுத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தை சேர்ந்தவர்தான் டெய்சி லிங்க். இவருக்கு வயது 29 ஆகிறது. ஒரு கொலை குற்றத்திற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு மியாமியில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ஜூலை மாதம் இவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். இவர் தங்கியிருந்த அறை என்பது ஒரு தனிமைப்படுத்தும் சிறைச்சாலையாகும். அதாவது இவரது அறையில் வேறு யாரும் தங்க முடியாது. இவர் தனிமைப்படுத்தப்பட்ட சிறைச்சாலையில் தான் இருந்துள்ளார். இந்த சிறை வளாகத்தில் ஆண்களே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உணவளிக்க ஒரே ஒரு பெண் மட்டும் தினமும் சென்று வருவார். மற்றபடி இவர் வேறு யாரையும் சந்திக்கவோ பேசவோ வாய்ப்பில்லாத ஒரு சிறைச்சாலையில் இவர் எவ்வாறு குழந்தையை பெற்றெடுத்தார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது. குழந்தையை பெற்றெடுத்த இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் அளித்த தகவல்கள் அதிகாரிகளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. இவர் தங்கியிருந்த சிறைச்சாலை மியாமியில் இவர் தங்கியிருந்த சிறைச்சாலை என்பது 2 தளங்களை உடையது. அதாவது மேல் தளத்தில் பெண்களும் கீழ்த்தளத்தில் ஆண்களும் அடைக்கப்பட்டிருந்திருக்கின்றனர். இருப்பினும் இந்த சிறைச்சாலையில் கீழே இருக்கக்கூடிய ஆண்களையோ இல்லை மேலே இருக்கக்கூடிய பெண்களையோ ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதோ பேசுவதோ இயலாத காரியம். அந்த அளவுக்கு தனிமையான சிறைச்சாலையை கொண்ட ஒரு சிறை அமைப்பு தான் இந்த மியாமி சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையில் இவர் எவ்வாறு கர்ப்பமானார் என்ற கேள்விக்கு இவர் அளித்த பதில் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தனிமை சிறையில் இருந்த இவர் தினமும் இரவு தூங்கும் பொழுது இவர் ஜன்னல் அருகே இருந்து ஒரு புலம்பல் சத்தம் கேட்டுள்ளது. அந்த ஜன்னல் அருகே சென்று இந்த புலம்பல் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று இவர் எதிரே இருந்து குரல் கொடுத்துள்ளார். அதற்கு அந்த ஜன்னல் வழியே பதிலும் வந்துள்ளது. அந்த பதில் வந்த குரல் ஒரு ஆணின் குரல். அப்போதுதான் அவர்களுக்கே தெரியுமாம், இந்த சிறைச்சாலையில் கீழ்த்தளத்தில் ஆண்களும் மேல்தளத்தில் பெண்களும் அடைக்கப்பட்டு உள்ளார்கள் என்பது. இதைத் தொடர்ந்து இருவரும், அதாவது கீழ்த்தளத்தில் தனிமை சிறையில் இருந்த ஒரு ஆணும் மேல்தளத்தில் தனிமையில் சிறந்த இவரும் தினமும் இரவில் பேசிக்கொள்வது வழக்கமாம். பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் தனிமை சிறையில் இருந்த இவர்களுக்கு இந்த பேச்சு என்பது தங்களை மனதை திருப்திப்படுத்தி கொள்வதற்கு, ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கு ஒரு சிறந்த வழியாக இருந்துள்ளது. தினமும் இரவில் இவர்கள் பேசிக்கொள்வது இவர்கள் இடையே மிகப்பெரிய அளவில் நட்பையும் வளர்த்துள்ளது. ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இருப்பினும் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதே கிடையாது. இந்த பெண்ணின் வயது 29, கீழ்த்தளத்தில் இருந்த ஆணின் வயது 24. அவருக்கு குறைந்தது 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த பெண்ணுக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இருவரும் பல நாட்கள் தனிமையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தங்களது ஆசைகளை ஒருவரிடம் ஒருவர் மாறி பேசிக்கொள்வது வழக்கமாம். அந்த வகையில் இந்த ஆண் அந்த பெண்ணிடம் தமக்கு இந்த உலகில் ஒரு வாரிசு ஒன்று பிறக்க வேண்டும் என்று மிகவும் ஆசை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் 25 ஆண்டுகள் கழித்து நான் வெளியே வந்து எனக்கு வாரிசு பிறப்பது என்பது சாத்தியமே கிடையாது என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு உள்ளார். இந்த விஷயத்தை கேட்ட இந்த பெண்மணிக்கும் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு மனநிலையே இருந்துள்ளது. இந்த சமயத்தில்தான் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துள்ளனர். அதாவது இந்த ஜன்னலுக்கு வெளியே இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் வழி என்பது ஜன்னலுக்கு வெளியே ஏசி செல்லக்கூடிய டக் பாதையாகும். அதாவது தகரத்தால் செய்யப்பட்ட ஒரு டக் பாதை வழியாக தான் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்துள்ளனர். இந்த ஏசி டக் வழியாக எந்த பொருளை போட்டாலும் இவரது ஆண் நண்பரின் அறை வழியாகத்தான் கீழே செல்லுமாம். இதை அறிந்து கொண்ட இருவருமே ஒரு நாள் தங்களது அறையில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து அந்த ஜன்னல் வழியே அந்த பெண்மணி விட்டுள்ளார். இது நேராக கீழே இருந்த இவரது ஆண் நண்பரின் அறைக்கு நேராக தொங்கியுள்ளது. இதனால் சில பொருட்களை இவர்களால் கைமாற்றி கொள்ளும் வசதியும் கிடைத்துள்ளது. இதை பயன்படுத்தி கொண்ட இருவருமே ஒரு பேஸ்ட் பாக்கெட்டில் இந்த ஆண் கைதி விந்தணுவை வைத்து பெட்ஷீட்டில் மேலே அனுப்புவதும் அதை அவர் தனது உடம்புக்குள் செலுத்திக் கொள்வதும் என 5-6 முறை இருவரும் மாறி மாறி இதுபோல்
விந்தணுவை செலுத்தி கொண்டுள்ளனர். இந்த காரணத்தால் தான் இந்த பெண்மணி கர்ப்பமானார் என்று தகவலை தெரிவித்துள்ளார். இதை கேட்ட அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது. இதன் பிறகு ஒரு மருத்துவ குழுவை வரவழைத்து இது போன்று குழந்தையை பெற்றெடுப்பது சாத்தியமா என்று ஆராய்ந்துள்ளனர். கண்டிப்பாக இது சாத்தியம்தான். ஆனால் இந்த முறையில் குழந்தை பெற்றெடுப்பது என்பது 2-3% தான் வாய்ப்பு உள்ளது. அந்த சதவீத வாய்ப்பு இவர்களுக்கு வேலை பார்த்துள்ளது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் சந்தேகப்படும் காவல்துறை அந்த டக்ட் வழியே ஒரு ஆண் ஒருவர் மேலே செல்ல முடியுமா என்று இவர் வயது மதிக்கத்தக்க 2 பேரை கொண்டு வந்து முயற்சி செய்துள்ளனர். பல முறை முயற்சி செய்தும் அந்த டக்ட் வழியே ஒரு ஆண் மேலே ஏறி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற முறையில் ஒரு பெண் சிறைச்சாலையில் குழந்தையை பெற்றெடுத்திருப்பது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.